வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் தினசரி ஏதாவது ஒரு ட்ரிங்கை நம்ம தயாரித்து சாப்பிட்ணும். அதாவது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு இம்யூன் பூஸ்டர் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிங்க் தயாரிக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப கம்மி தான். அதாவது இது ஒரு 6 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 6 லெமன், ஒரு 6 to 7 லெமன் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வெறும் லெமன் மட்டும்தான் தேவை, மற்றும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் இருந்துச்சுன்னா போதும். இதை வச்சு நம்ம ஒரு இம்யூன் பூஸ்டர் ட்ரிங்க்கை நம்ம தயாரிப்போம். ஸோ இதனுடைய சக்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது லெமன் தோல், அதாவது கட் பண்ணி நம்ம சூடுபடுத்தி அதன் மூலமாக தயாரிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான். இதனுடைய நியூட்ரியன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது விட்டமின் சி அதிகமாக, கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்கிறது இந்த லெமனில் தான். அது லெமன் பீலில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபைபர் இருக்குது, நம்மளுக்கு மேக்னீசியம் இருக்குது, மற்ற அதர் சத்துக்களும் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இது கட்டிகளை கரைக்கக்கூடியது. நமக்கு ஒரு நல்ல ஒரு சக்தி, இம்யூன் சிஸ்டத்தை நோய் எதிர்ப்பு சக்தியை பெறக்கூடியது. இது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 6 லெமனை எடுத்து கட் பண்ணிட்டு இதில் முதல்ல ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த 6 லெமனை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை புழிஞ்சு நம்ம ஜூஸை தனியாக எடுத்துக்கணும். அடுத்தது இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சிட்டு அந்த தோலை நம்ம தூக்கி போடாமல் சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த அறுத்து வச்சு 6 லெமன்லேருந்து ஸ்கியூஸ் எல்லாம் தனியாக எடுத்துட்டோம். புழிஞ்சிட்டு அந்த தோலை தூக்கி எறியாமல் நம்ம அதை சின்னதாக ஒரு கட் பண்ணி வச்சுட்டோம். இந்த கட் பண்ணி வச்ச இந்த எலுமிச்சை தோள்களை நம்ம எடுத்து ஒரு குண்டால நம்ம போட்டுக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலுமிச்சை பழ ஜூஸை விட எலுமிச்சை பழ தோலில் அதிகமான சத்துக்கள் உள்ளடக்கியது. கட் பண்ணி வச்ச நம்ம இந்த எலுமிச்சம்பழ தோள்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு நம்ம ஒரு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு நாள் முழுவதும் நம்ம குடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பானமாகும். அதனால் கொஞ்சம் தண்ணியை நிறையாவே வச்சுக்கோங்க. ஸோ இது வீட்டில் எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் தயாரித்து இதை நல்லா சுண்ட காய வச்சுட்டு இதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது இந்த ஜூஸை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடுவோம். இந்த மாதிரி நல்லா அந்த லெமன் பீல் போட்ட தண்ணி கொதிச்சுட்டு வரும்போது ஒரு அரைக்கரண்டி, ஒரு ½ ஸ்பூன் இந்த ஒரு மஞ்சள் தூளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது சிலருக்கு உங்களுக்கு மஞ்சள் பிடிக்காட்டி மஞ்சள் இல்லாமே இதை நீங்கள் செய்யலாம். இல்லை மஞ்சள் வேணும் அப்படிங்கிறவங்க ஏன்னா மஞ்சளில் ரொம்ப ஒரு நல்ல, அதாவது குர்கமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காம்பவுண்ட் இருக்குது. அது இதயத்திற்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. இதயத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் ஆகட்டும், அதாவது பேட் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்கக்கூடியது, ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ராலே குறைக்கக்கூடியது. குர்கமின் ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு அந்த பிபி ஹைப்பர் டென்ஷனை குறைச்சி ரத்த நாளங்களை மிக இலகுவாக ரத்த ஓட்டத்தை செலுத்துவதற்கு இந்த மஞ்சள் மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடியதாகும். இது கொதிச்சுட்டு வர்றப்ப கொஞ்சமாக இந்த மாதிரி கல் உப்பு மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கல் உப்பு எடுத்துகிட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு இதில் நீங்கள் பவுடர் சால்ட்டு கடையில் வாங்கினது போடக்கூடாது. கல் உப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த கல் உப்பில் தான் நீங்கள் சொல்கிற அந்த நம்ம சோடியம் லெவல் இருக்காது, இதில் அயோடினும் இருக்காது. அதனால் நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நம்ம இந்த கல் உப்பை சேர்த்துக்கலாம். என்ன நண்பர்களே, இப்போ பார்த்தீங்க அந்த ட்ரிங்க் நல்லா கொதிச்சு எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ ஆறணுன்னு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் ஆறணுன்னு நீங்கள் அந்த புழிஞ்சு வச்ச எலுமிச்சம்பழ சாறு, அதாவது அந்த லெமன் ஜூஸை எடுத்துகிட்டு இதில் நல்லா போட்டு கலக்கிக்குங்க. நல்லா கலக்கிடுங்க. இது அந்த சூட்டோடு நீங்கள் நல்லா கொதிக்கிற டைமில் அந்த லெமன் ஜூஸை போடாதீங்க. நல்லா ஆறணுன்னு இந்த ஜூஸ் எடுத்து போட்டுக்குங்க. ஸோ இதுதான் இன்றைய ட்ரிங்க் ரெடி. அதாவது இந்த ட்ரிங்க்கை ஒரு நேரத்தில், இது ஒரு ஃபேமிலிக்கே நம்ம தயாரிக்கக்கூடியது. இது ஒரே நேரத்தில் குடிக்கணுன்ட்டு இல்லை. இந்த தோல் நல்லா சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு குடிக்கும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கசப்பாக இருந்தாலும் உங்களுடைய உடலின் நன்மைக்காக இது கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும். ஸோ இதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிக்கிறதுனால முதல் நன்மைன்னா, நம்ம இப்போல்லாம் வீட்டில் சும்மாவே இருக்கிறோம் இல்லைங்களா, எந்த வேலையும் செய்யாமல், வெளியில் எந்த வித ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் வீட்டில் இருந்துகிட்ருக்குறோம். இந்த
இப்போ இருக்கிற இந்தியாவுடைய இந்த நாட்டுடைய சுச்சுவேஷனால் அப்போ வந்து உடல் எடை அதிகமாவதற்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு உடல் எடையை வந்து குறைத்து, அதாவது எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து குறைத்து உடல் எடையை வந்து ஒரு கட்டுக்குள் வைப்பதற்கு வந்து மிக மிக உதவியாக இருக்கிறது. உடல்ல இருக்கிற கழிவுகளை எல்லாம் எடுத்து வெளியில வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் நன்மை வந்து உங்களுக்கு உடல் கழிவுகள் நீங்கும், உடல் எடை குறையும். அடுத்தது வந்து மஞ்சள் இதெல்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு உங்களுடைய அதாவது ரத்த அழுத்தத்தை குறைத்து ஒரு நார்மலான ரத்த ஓட்டத்தை வந்துட்டு நல்லா வைக்கும். அதே மாதிரி கொலஸ்ட்ராலை வந்து குறைப்பதற்கும் வந்து இது ஏதுவாக இருக்கிறது. கொலஸ்ட்ராலை வந்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தி கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைப்பதற்கும் இந்த ட்ரிங்க் வந்து மிக உதவியாக இருக்கும். அதே போல வந்து அடுத்தது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு திறனை வந்துட்டு அதிகப்படுத்துவதற்கும் இந்த பானம் வந்து மிக மிக ஒரு நல்ல ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். இப்பேற்பட்ட பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஒரு எளிமையான ரொம்ப சிம்பிளாக தயாரிக்கக்கூடிய பானமாகும். இதை வந்து நீங்கள் ஒரு நாள்லாம் நீங்கள் வந்து குடிச்சிட்டு இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரே டைமில் குடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு நாள் பூரா வந்துட்டு இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டே வரலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு மீதியை வந்து நீங்கள் ரெகுலர் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தேனும் இதில் சேர்ந்து நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஒரு நாள் பூரா நீங்கள் ஒரு பாட்டில் வாட்டரில், மினரல் வாட்டர் பாட்டிலில் இதை கொஞ்சமாக போட்டு அந்த பாட்டிலில் வந்து ரெகுலர் வாட்டரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த பானம். ஸோ கண்டிப்பாக ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்ல ஒரு சிறந்த உதவியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நான். இதை எல்லாத்துக்கும் வந்து நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணி உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இதை எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.